வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்க்க போகிறது 6th செகண்ட் டேர்மில் இருக்க போயம் சப்ளிமெண்டரி இந்த புக் பேக் ஆன்சர்ஸ் மட்டும்தான். இதில் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது, எல்லாமே வந்து சூஸ் மாதிரி இருக்கிறதுனால எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இது ரொம்ப முக்கியமான வீடியோ, நல்லா பார்த்துங்க. புக் பேக் ஆன்சர்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ பார்க்க போகிறது போயத்தும் சப்ளிமெண்டரி. லாஸ்ட் வீடியோவில் ப்ரோஸ் மட்டும் பார்த்துருப்பேன். இப்போ வந்து போயம் சப்ளிமெண்டரி ரெண்டுமே பார்த்துடலாம். இப்போ பார்க்கும்போது போயம் பார்க்கும்போது டீம் ஒர்க் கொடுத்துருக்காங்க. டீம் ஒர்க்கோட ஆத்தர் வந்து எட்கர் ஏ கஸ்ட் 1881 to 1959. ஆத்தர் டீட்டெயில்ஸ்லாம் தனியாக போட்டிருக்கேன், அதிலே இப்போ செக் பண்ணிக்கங்க. இப்போ வந்து பார்க்க போகிறது புக் பேக் மட்டும்தான். இங்கே கொடுத்துருக்காங்க கான்ட்ரடிக்ஷனுக்கு ஒரு கான்ட்ராக்ஷன், இதுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துலாம் என்னன்னு கேட்குறாங்க. அதனால் the contraction is a shortened form of a word or group of words with the omitted letters often replaced in written English by apostrophe போட்டு அந்த வந்து லெட்டர்ஸ்லாம் கொஞ்சம் ஒமிட் பண்ணிவிட்டு ஷார்ட்டன்ட் ஃபார்மாக எழுதுறது தான் கான்ட்ராக்ஷன். கான்ட்ராக்ஷன் இஸ் a shortened form of a word or group of words when the omitted letters when replaced in written English by an apostrophe. It is வந்து இட்ஸ்னு எழுதுவாங்க. does not, doesn't, there is, யூ வில்னா யூ போட்டு டபுள் எல் போடுவாங்க, டபிள்யூஐ எடுத்துகிட்டு டபுள் எல் போடுவாங்க. தட் இஸ் தட்ஸ், ஐ ஹாவ் ஐ போட்டு வி வந்து அப்போஸ்ட்ரோபி போட்டு விஇ போடுவாங்க. அடுத்தது ஹீ ஹேட் போட்டிருக்காங்க, அதுமாதிரி ஹீ ஹேட் போடுவாங்க. ஆர் இன்ட்டு ஆர் நாட்டு ஹீ ஹேஸ் போட்டு ஹீ போட்டு அப்போஸ்ட்ரோபி போட்டு எஸ் போடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த ஓன்ட்டுனா வில் நாட், வந்து கெனாட்டு காண்ட் போடுவாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தால் முன்னாடியே நம்ம கான்ட்ராக்ஷன்லாம் 8th ஸ்டாண்டர்ட் நம்ம வந்து முன்னாடியே பார்த்தாச்சு. இதுதான் கான்ட்ராக்ஷன், ஷார்ட் அண்ட் ஃபார்ம் ஆஃப் ஏ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். இது வந்து ஸ்டேட்மெண்ட்டில் கேட்குறாங்க, அதனால தான் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது திங்க் டு வின் இந்த சப்ளிமெண்டரி ரீடர். சப்ளிமெண்டரி ரீடரோட கொஸ்டின் ஆன்சர் பார்த்துலாம். சப்ளிமெண்டரி ரீடரோட கொஸ்டின் ஆன்சர் பார்க்கும்போது இது வந்து ஒரு ரிலே ரேஸ் பற்றி தான் இருக்கும். இங்கே வந்து இது வந்து இது திங்க் டு வின் இதோட நேம் பார்க்கும்போது சப்ளிமெண்டரி ரீடர் திங்க் டு வின். இதோட ஆத்தர்னு பார்க்கும்போது இங்கே கொடுத்துருக்காங்க லட்டா கக்குன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்ஃபர்மேஷன்லாம் எதுவும் கொடுக்கல, ஒரு ஒன்லி நேம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது சூஸ் பார்க்கும்போது கேர்ள்ஸ் யூ ஆர் எ குளேரியஸ். அடுத்து சிக்னிஃபைட் இஸ் த நேம் ஆஃப் தி, என்ன இதுனா ஸ்கூலோட நேம் தான் ஸ்ப்ரிங்ஃபீல்டு இஸ் த நேம் ஆஃப் ஏ ஸ்கூல். நெக்ஸ்ட் பார்க்கும்போது இன்டர் ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் மீட் ரெஃபர்ஸ் டு தி காம்படிஷன்ஸ் அமாங் தி the school of locality. ஸ்கூல் வந்து இன்டர் ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் மீட் ரெஃபர்ஸ் டு த காம்படிஷன்ஸ் வந்து லோக்கலில் இருக்கிற ஸ்கூல்ஸ் தான். நெக்ஸ்ட் பார்க்கும்போது சீமா இஸ் ருச்சாஸ், அவங்க வந்து யங்கர் டாக்டர். சீமா இஸ் ருச்சாஸ் வந்து யங்கர் சிஸ்டர். நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஆர்டர் த நேம்ஸ் ஆஃப் தி மெம்பர்ஸ் இன் டீம் பி ரிலே ஈவெண்ட்டு பார்க்கலாம். வந்து ஃபஸ்ட் ஆர்டர் தான் நீலா, அருணா, ருச்சா. இதெல்லாம் கேட்பாங்களா என்னன்னு தெரியாது, இருந்தாலும் புக்கில் வந்து என்னென்னலாம் சூஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு போகிறதுனால சப்ளிமெண்டரிட்டர் படிச்சிருக்காங்களா என்னென்னு சப்ளிமெண்டரிட்டர்லாம் நம்ம பார்க்குறோமா இல்லையான்னு அவங்க கேட்குறாங்க. சப்ளிமெண்டரிட்டர் நிறைய கேட்குறாங்க. வந்து இது எப்படி கேட்குறாங்கன்னா அந்த ஐடென்டி வித் ஸ்பீக்கர் கேட்குறாங்க. அதேமாதிரி கொஸ்டின் ஆன்சர் நம்ம மேபி கேட்கலாம், அதனால் பார்க்குங்க. ஆர்டர் த நேம்ஸ் ஆஃப் தி மெம்பர்ஸ் பார்க்கும்போது டீம் பி ரிலே ஈவெண்ட் நீலம், அருணா, ருச்சா. நெக்ஸ்ட் பார்க்கும்போது நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து ஒரு டீமோட ஒரு அப்ரிவேஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. டுகெதர் எவரிவன் அச்சீவ்ஸ் மோர். நெக்ஸ்ட் பார்க்கும்போது கலிவர்ஸ் ட்ராவல் இதோட சப்ளிமெண்டரி ரீடரோட இந்த புக் பேக் ஆன்சர்ஸ் பார்த்தலாம். கலிவர் வாஸ் தி கேப்டன் ஆஃப் த ஷிப்னு சொல்லும்போது அது வந்து ராங் தான், ஆன்சர் தான். அந்த ஒன் ஆஃப் தி லிலிபிட்டன்ஸ் கேவ் 10 minutes டாக் டு கலிவர்ஸ் லாங்குவேஜ், அப்படிலாம் பேசலை. நெக்ஸ்ட் பார்க்கும்போது கலிவர்ஸ் டுக் தி ஸ்மால் கிரியேச்சர்ஸ் இன் ஹிஸ் ஹேண்ட் அண்ட் கிரஸ்ட் தெம், அதுவும் ராங் தான். த ஹார்சஸ் வேர் 4 and a half inches tall தான், அது வந்து ட்ரூ. நெக்ஸ்ட் பார்க்கும்போது the war between the two kingdoms ended in peace, அதுவும் ட்ரூ தான். நெக்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர் சொல்லியிருக்காங்க. ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர் கேட்டுகிட்டே இருக்காங்க, இதையும் பார்த்துலாம். he felt something moving along his body almost up to his chin, அது வந்து சொன்னது கலிவர். அடுத்தது they somehow managed to put him on the platform, அந்த லிலிபுட்டன்ஸ் அந்த சின்னதாக இருப்பாங்களா அவங்க தான்.
வந்து டோன்ட் லெட்டஸ் டவுன் நவ் கலிவர்ஸ் வி நீட் யுவர் ஹெல்ப்னு சொன்னது கலிவரோட வந்து ஹெல்ப் கேட்டது யார்னா எம்பரர். டோன்ட் லெட்டஸ் டவுன் நவ் கலிவர் வி நீட் யுவர் ஹெல்ப்னு சொன்னது எம்பரர். இது வந்து சப்ளிமெண்ட்ரி ரீடரோட புக் பேக் ஆன்சர்ஸ்க்கு வந்து கேட்குறாங்க. இது வந்து ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர்னு கேட்குறாங்க. அதனால தான் இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து அந்த கதையை பற்றி சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் வந்து ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர் வந்து நல்லா பார்த்துங்க. ஹி ஃபெல் சம்திங் மூவிங் அலாங் இஸ் பாடி ஆல்மோஸ்ட் அது வந்து கலிவர். தே மேனேஜ்ட்டு சொல்லுது லிலிபட்டன்ஸ். டோன்ட் லெட்டஸ் டவுன் நவ் கலிவர் வி நீட் யுவர் ஹெல்ப்னு சொல்கிறது எம்பரர். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது அந்த சூஸ் தி மேனேஜ் டு ரீச் த லேண்ட் ஆஸ் ஹி வாஸ் வந்து எப்படி எதனால் வந்து அவர் வந்து அந்த லேண்டை வந்து ரீச் ஆனார்னா அவர் வந்து ஒரு ஸ்விம்மருங்கிறனால தான் ரீச் ஆனார். அவர் வந்து ஒரு ஸ்விம்மர், அதனால தான் ரீச் ஆனார். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது வாஸ் செட் ஃப்ரீ பிகாஸ் த எம்பரர் என்னால் பி தான் கன்ஃபைன்ட் தட் ஹி வாஸ் நாட் ஹார்ம்ஃபுல். அவர் சொன்னது வந்து கன்ஃபைன்ட் he was not harm. Gulliver was set free because the emperor confined that he was not very harmful சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது Gulliver was hailed as a hero because he defeated the emperor of Blefuscu. இதான் ஆன்சர் வந்து வந்து டி தான் ஆன்சர். கலிவர் வாஸ் ஹெயில்ட் அஸ் ஏ ஹீரோ பிகாஸ் ஹீ வந்து எப்படியான ஹீரோன்னா அவர் வந்து டிஃபீட் பண்ணார் பிளிபிஸ்கோ. இது வந்து ஒரு சின்னதாக ஒரு கலிவர்ஸ் ட்ராவலுங்கிறது ஒரு சின்னதாக ஒரு சப்ளிமெண்ட்ரி ரீடர் தான். நெக்ஸ்ட்டு போயம் பார்த்தா வந்து ஃப்ரம் எ ரயில்வே கேரேஜ் போயம். இதை எழுதுனது ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன். வந்து ஆத்தர் டேட்ஸில் பார்த்துக்கலாம். ஃப்ரம் எ வந்து ஸ்டீவன்சன் தான் அதை வந்து போயத்தோட ஆத்தர். அது வந்து முக்கியமான பாயிண்ட் எதுன்னு இந்த இதுலேயே ஒரு முக்கியமான பாயிண்ட் எதுன்னு பார்க்கும்போது வந்து சின்கோயின் போயம் தான் சொல்லியிருப்பாங்க. சின்கோயின்ஸ் வந்து பிரெயின் ஸ்டோம் சம் இன்ட்ரெஸ்டிங் நவுன்ஸ் வெர்ப்ஸ் அண்ட் அட்ஜெக்டிவ்ஸ் connected to travel. Pick out the most descriptive words from your brainstorming and put your chincoin together. Your chincoin should have 5 lines and finished poem should have only 11 words. The chincoin poem மோஸ்ட்டாக என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து என்னன்னா வந்து 5 lines ஃபினிஷ்டு போயம். 5 லைன்ஸில் ஃபினிஷ் ஆகிடும். 5 lines அண்டு வந்து 11 words. 5 line அண்டு 11 wordsன்னு சொன்னாலே அது வந்து சின்குயின் போயம். இங்கே ஒரு போயம் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1 word சிங்கிள் வேர்டு. ஃபஸ்ட்டு லைனில் வந்து சிங்கிள் வேர்டு, செகண்ட் லைனில் இந்த 2 word, தேர்ட் லைனில் 3 word, அடுத்தது 4th லைனில் 4 words, அடுத்தது 5th லைனில் 1 word. இது மாதிரி கேட்கலாம். எப்படி கேட்கலாம்னா 1 2 3 4 1 இந்த மாதிரி லைன்ஸ் உள்ள போயம் எதுன்னு கூட கேட்கலாம். 1 2 3 4 1 இது வந்து 11 words அண்டு 5 lines போயம். இதுதான் சின்குயின் போயம். இது வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க, நீங்கள் வந்து பார்த்துங்க. இது வந்து சின்குயின் போயம். நெக்ஸ்ட்டு இந்த போயத்தில் ஒரு சின்ன ஃபில்லப்ஸ் இருக்குது. இது வந்து மோஸ்ட்லி கொஞ்சம் அன்இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கலாம். புக்கில் கொடுத்துருக்கனால ஐ கேன் ஹெல்ப் யூ டு கிராஸ் த ரிவர். எது கிராஸ் பண்ண ரிவரை கிராஸ் பண்ண பிரிட்ஜ் தான் யூஸ் ஆகும். ஐ கேன் பார்டர் யுவர் கார்டன் பார்க்கும்போது ஹெட்ஜஸ்ஸு. ஐ கேன் அலர்ட் யூனா நம்ம எது அலர்ட் பண்ணணும்னா விஷில். ஐ கேன் கேரி யூனா கார்ட், நம்ம போகிறதுக்கு கார்ட் வேணும். யூ கேன் ரைட் ஆன் மீனா ஹார்ஸு. You can ride on me horse. You can climb on me na scramble. You can lay down on me na meadow. You can play with me na child. You can play with me child. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த போயத்தில் இருக்கிறது. இந்த போயம் இந்த செகண்ட் லெசனில் இந்த டேர்ம் 2ல் போயம் சப்ளிமெண்ட்ரி எல்லாமே இந்த லெசன்ஸில் பார்த்துனா புக் பேக் தான். இதில் இருக்க இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இது போதுமானது. அடுத்த யூனிட்டில் அடுத்த வீடியோவில் இந்த லெசனில் உள்ள ஒரு ப்ரோஸ் பார்த்துட்டோம்னா அந்த டேர்ம் 2 வந்து ஃபினிஷ் ஆகிடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.